நம்ம எல்லாருக்குமே எதை போட்டாலும் அது பன்மடங்காக பெருகினாதான் மகிழ்ச்சி. விவசாயம் பண்ணுறவங்க ஒரு மரக்காய் விதை விதைச்சா 100 மூட்டை வரணும், அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிக வருமானம் வரணும். படிக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக படிக்கணும் ஆனால் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி நாம் கொடுக்கறத விட பல மடங்கு அதிக லாபம் வரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். இந்த கதையில் யார் என்ன கொடுக்குறாங்க, அது எப்படி பல மடங்காக பெருகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது ஒரு அடுக்குமாடி கட்டிடம். ஒரு ஏழை சிறுவன் துருதுருவென்று இருப்பான். எப்பொழுதும் வீடு வீடாய் போய் பொருட்களை விற்பனை செய்வது அவன் வழக்கம். நான் அடுத்த வருடம் கட்ட வேண்டிய டியூஷன் ஃபீஸுக்காகத்தான் அந்த சிறுவன் ஓடி ஓடி வீடு வீடாக போய் வியாபாரம் செய்கிறான். அன்னைக்கும் அப்படித்தான். வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு கையில் எவ்வளவு தொகை இருக்குன்னு பார்த்தான். மிகச் சொற்பமான தொகையே கணக்கில் வந்தது. அடடா, பசி வேற வயிற்று கிள்ளுது, இன்னைக்கு இரவு உணவுக்கு கூட இது போதாதே, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். பெரும்பாலான நாட்கள் இப்படித்தான் கழியும் அவனுக்கு. உணவுக்கு போக கொஞ்சமாவது டியூஷன் ஃபீஸுக்கும் சேர்த்துடலாம்னு பார்த்தா சாப்பாட்டுக்கே பத்தாது போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கேட்டு பார்க்கலாமா, கேட்டுட்டு அப்படியே ஒரு பொருளையும் விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலிங் பெல்லை அடிக்கிறான். கதவை திறந்துக்கிட்டு ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த பையனை அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி விற்பனை செய்கிறத நிறைய தடவை பார்த்துருக்காங்க. சொல்லப்போனால் அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே அவனோட கதை தெரியும். பெரும்பாலான நேரங்களில் அங்கே இருக்கிறவங்க அவங்ககிட்ட பொருளை வாங்கிறத விட அவனுக்கு நிறைய எடுபிடி வேலைகளை கொடுத்து தான் வேலையை முடிச்சுக்குவாங்க. இந்த பையனை பார்த்தா ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு ஒரு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சிறுவன் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு, இதுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நீ எதுவும் தர வேணாம் தம்பி, இப்போதான் உன்னை பார்க்க தெம்பாய் இருக்கிற மாதிரி தெரியுது, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்கள் கடந்தன, வருடங்கள் உருண்டன. அது ஒரு மருத்துவமனை. லோக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிரிச்ச நிலையில் மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பெண்மணி. டாக்டர் ஹாவர்ட் ஹெல்லி என்ற பிரபல மருத்துவர் சிகிச்சை தருவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஊரின் பெயரை கேட்டதும் டாக்டர் விரைந்து சென்று அப்பெண்ணை பார்க்கிறார். பார்த்தவுடன் டாக்டர் ஹாவர்ட் கெல்லி அடையாளம் கண்டு கொண்டார். அன்று அவளிடமிருந்து கிடைத்த அன்பு தனக்கு எவ்வளவு பெரிய உதவி என்பதை நினைவு கூர்ந்தார். அன்று முதல் சிறப்பு கவனம் எடுத்து தீவிர சிகிச்சை அளித்தார். மருத்துவ ரீதியான போராட்டங்களுக்கு பின் ஹாவர்ட் கெல்லி அவளை காப்பாற்றினார். பில்லிங் செக்ஷனிலிருந்து அப்ரூவலுக்காக வந்த பில்லில் டாக்டர் ஹாவர்ட் கெல்லி ஏதோ எழுதி அப்பெண்மணிக்கு அனுப்பினார். பில் தொகையை பயத்துடன் பிரித்து பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீர். பில்லின் மேல் பெய்ட் இன் ஃபுல் வித் 1 glass ஆஃப் மில்க் என்று எழுதப்பட்டிருந்தது. எதையும் எதிர்பாராமல் கொடுக்கப்படும் அன்பு பல மடங்காய் திரும்பி நமக்கு நன்மை செய்யும். அன்பை விதைப்போம், நன்மையை அறுவடை செய்வோம்.